வணக்கம். எங்கள் வீட்டு பிளாக் பெப்பர் சிக்கன் கிச்சாப் 1/2 கிலோ கோழி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம முதல்ல மெரினேட் பண்ண போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு கிச்சாப் பக்காட், 2 டேபிள் ஸ்பூன் அளவு கிச்சாப் மணீஸ், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாஸ்திரம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மெழுகு நல்லா இடித்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு அதை போட்டு நம்ம கோழியை 6 மணி நேரம் மெரினேட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நான் உருளைக்கிழங்கு பொரிக்க போகிறோம். ஒரு உருளைக்கிழங்கு வெட்டி வச்சுக்கேன். உருளைக்கிழங்கு போடலைனாலும் பிரச்சனை இல்லை. அதே எண்ணெயில் பட்டை கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்து 1 வெங்காயம், 3 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நம்ம நல்லா ப்ரௌனிஷாக வர அளவுக்கு வதக்கி விட போகிறோம். அதுக்கப்புறம் 3 ஊசி மிளகா, 4 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையும் பொடியாக நெருக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடப்போகிறோம். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நீங்கள் மெரினேட் பண்ணி வச்சுருக்க கோழியையும் பொரித்து வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ்வெல் பண்ணுங்கள். நல்லா எண்ணெயோடு மிக்ஸ்வெல் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு சின்ன போல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிங்க. ஏன்னா தண்ணி நிறைய சேர்க்க வேணாம். கோழிலேருந்து தண்ணி பிரிஞ்சு வரனால நம்ம சின்ன போல் சேர்த்தா போதும். அதுக்கப்புறம் 10 to 15 நிமிஷம் லோ ஃப்ளேம் நெருப்பில் நீங்கள் அதை கொதிக்க விடுங்க. பாருங்கள் நம்மளோட கோழி மசாலாவோடு சேர்ந்து எப்படி நல்லா வெந்து வந்திருக்குன்னு. நல்லா திக்காக வெந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் அது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லியை பரப்பரன்னு தூவுனீங்கன்னா நம்ம பிளாக் பெப்பர் கிச்சாப் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட்